ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் அகத்தியா. இது ஒரு ஹாரர் மூவி. ஆனால் இந்த படத்தில் சித்த மருத்துவத்தை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரியில் என்னென்னா, ஹீரோ ஒரு ஹாரர் படம் எடுக்கிறதுக்காக பாண்டிச்சேரியில் ஒரு செட் போட்டிருப்பாரு. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த ஷூட்டிங் கேன்சல் ஆனதுனால அவ்வளோதான், இனிமேல் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி சோகமாக இருக்க ஹீரோக்கு இதையும் ஒரு ஹாண்டட் ஹவுஸாக ரெடி பண்ணி அதை பிஸ்னஸாக பண்ணலான்னு ஹீரோயின் ஐடியா கொடுக்குறாங்க. ஹீரோ ஹீரோயின் அவங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த இடத்த ஹாண்டட் ஹவுஸாக ரெடி பண்ணிட்டாங்க. அந்த இடத்த படத்துக்காக அவங்க செட் போடுறதுக்காக வாங்கினப்போ அங்கேயே பழைய பொருட்கள்லாம் இருக்கும். பியானோ, வீடியோ ரெக்கார்டர், ஸ்பீக்கர்னு அதையே அவங்க ஹாண்டட் ஹவுஸில் ஒரு ப்ராப்பர்ட்டியாக வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ஹாண்டட் ஹவுஸை மக்கள் பார்க்கறதுக்காக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் டே கலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அடுத்த நாள் அந்த ஹாண்டட் ஹவுஸ்க்கு வந்த ஒரு பையன் காணாமல் போயிடுவான். இவங்க ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த வீடியோ ரெக்கார்டரை ஹீரோ ப்ளே பண்ணி பார்க்குறப்போ 1940s எடுக்கப்பட்ட வீடியோ ப்ளே ஆகுது. அதை அப்போ ரெக்கார்ட் பண்ணது சித்தார்த்தனுங்கிற சித்த மருத்துவர். அவருக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ இவங்க ஹாண்டட் ஹவுஸாக ரெடி பண்ணியிருக்க இடத்துல ஆவிங்கள் இருக்கிறத ஹீரோ உணர்றாரு. இவருக்கு ஏதோ சொல்ல வரதாகவும் நினைக்கிறாரு. அப்படி என்ன தான் அவங்க சொல்ல வராங்க, அதை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நான் தேட்டரில் தான் பார்த்தேன். இன்னும் எந்த ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகலை. இதில் சித்தார்த்தனா நடிச்சிருந்த அர்ஜுனோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி படத்தோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.